அரிசியை கழுவுமா இதுக்குள்ள வந்து செய்யக்குள்ள தனியாக ஆசை. நிறம் குறைவு. அனைவருக்கும் வணக்கம். நான் பிரிஷன். ஓகே, இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அம்மாச்சி கிச்சனில் வந்து நிற்கிறோம். என்னென்ன அம்மாச்சி கிச்சன் நின்று இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தா, இனிமேல் பிரிசனுக்கும் அம்மாச்சி கிச்சனுக்கும் நிலவல் இல்லை, எனக்கும் அம்மாவுக்கும் தான் நிலவல். அப்போ இன்றைக்கு இன்றைய தினம் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த அம்மாச்சி கிச்சனில் துவங்குற கிடையில பொங்கல் மச்சங்கள் சமைக்கிறாங்க. முதலாக நாங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பொங்கல் வச்சு சந்தோஷமா நாங்கள் 4 பேரும் இருந்து சாப்பிட்டு துவப்போம்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் மிச்சம் அன்றைக்கு பார்த்துருப்பீங்க. எல்லா உறவுகளுமே வந்து பால் காய்ச்சிக்க. அதே மாதிரி வந்து இன்றைய தினம் வந்துட்டு எல்லாரும் வரையில தான் எல்லாரும் வேலையில் இருக்கும். அந்த வகையில வந்து இன்றைக்கு நாங்கள் 3 பேர் நம்ம வந்துட்டு வந்து நிற்கிறோம். அதாவது தம்பியை நிற்கிறேன். ஒரு நம்ம உள்ள பேர் வந்து அம்மாச்சி கிச்சனில் வந்து சமைக்க போகிறோம். அதான் நீங்களுமே பார்க்க போறீங்க. தொடர்ச்சியான வீடியோ பாருங்க. வீடியோ போராக்கணும் சொன்னாக்கார பெஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ஒரு சப்போர்ட் தாங்க. அதை வந்து எங்களுக்கு ஒரு பிரியோசனமா இருக்கும் சொல்லிக்கொண்டு எனக்கு சொல்லணும் இல்லை, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. எங்கட முதல் வீடியோ பார்க்குற உறவுகள் அனைத்தும் அதை விட இன்னும் புதுசாக கூட சில உறவுகள் இதை பார்த்து நிறைய சப்போர்ட் தருவினம். அதை விட இன்னும் ஒரு பிரச்சனை, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுவினம்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. சரி, அவன் இதுதான் எங்களோட நம்பிக்கை. ஓகே, இப்போ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு செய்ய போகிறோம் பொங்கல். அதை தான் நீங்களுமே பார்க்க போறீங்க. எல்லாரும் வந்து இல்லாமல் நாங்கள் உள்ள ஃபேமிலி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க, நல்ல ஒரு ஆதரவு தாங்கன்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் பொங்கல் செய்ய போகலாம். பொங்கல் செய்ய போறாக்கு முன்ன வந்துட்டு பள்ளி சொல்லுது என்னதுக்காண்டு எனக்கு கொஞ்சம் திரட்டுமா கள்ளி என்ன கள்ளி திரட்டு அம்மாச்சியா இருந்தவொன்னு கதைக்காம இருக்க கூட நாடியே பூங்கி விட்டுருவோம். சரி, ஓகே, சரி வந்து பார்த்தோம். இப்போ நாங்கள் வந்துட்டு பொங்கல் என்ன மேசேஜ்னு சொல்லி பார்க்கலாமே. அடுப்பை மூட்டி போட்டு அடுத்த கட்டம் தான் வந்து நாங்கள் எல்லாம் காட்ட போகிறோம் உங்களுக்கு. பானையை தூக்கி வச்சுட்டு முதல்ல இதில் இருக்கிற பொருட்களை காட்டணும். அப்படி காட்டணும்ன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் இதை காட்டுவோம்பா. இது தண்ணி பானை. மற்றது இதுக்குள்ள வந்து போடக்கூடிய அரிசி தான் நான் வச்சிருக்கிறேன். அதாவது ஒரு 2 சுண்டு அரிசி, மற்றது சர்க்கரை, இது தேங்காய்ப்பூ, பயறு, மற்ற பிளம்ஸு, கச்சான், ஏலக்காய், மற்றது கப்பை, 3 அடுப்பு. பெரிய அடுப்பு தானே, 100 கொஞ்சம் பஞ்சி படுத்து. இந்த கொழுந்து வச்சா 3 வேலை கிடக்கிற கொழுந்து சின்ன தடி கட்டும் கிடையானே பணம் போறீங்களே. பொங்கல் பானை இன்னைக்கு எங்கட வீட்டு பொங்கல். ஓகே, இங்க பாருங்க பொங்கல். இங்க பாருங்க அடுப்பு வச்சாச்சு. அம்மா தள்ளுங்க கொஞ்சம். ஓகே, பொங்கல் பானை வச்சாச்சா. இது பாருங்க உங்களோட, இது தண்ணி பானை, இது அரிசி பானை. இப்போ பொங்கல் எல்லாம் வந்துட்டு அடுப்பெல்லாம் நல்ல பக்கம் அடுப்பெல்லாம் வந்து நல்லபடியாக விட்டணும். இதாக ஹீட் ஆகுதுன்னு இது நல்ல அடுப்பு தெரியுமா? நான் இஞ்சால் அடுப்புல தான் பயரும் வறுத்து கச்சானம் பறக்க போறேன். அப்படியே வறுத்து அம்மாட்ட கொடுக்க போறேன். குத்தி தருவா. இங்க பாருங்க, இதுல பார்த்தா சொல்ல எல்லாம் பாவம் சர்க்கரை, பயறு, தேங்காய்ப்பூ. ஓகே, என்ன நடத்து வச்சுக்கிங்களாம்மா? எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதான் காட்டினேன். ஓகே, இங்கே பாருங்க விட்டு சட்டிகள். அதாவது வந்து நாங்கள் இன்றைக்கு பொங்கல் செய்கிறாக்கா வந்துட்டு திகுட்டல் அரிசி, இங்கால வந்துட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இங்கால வந்துட்டு தேங்காய்ப்பூ, தண்ணி, இங்கால வந்துட்டு ஏலக்காய், இங்கால வந்துட்டு கச்சான், இங்கால பயறு, இங்கால வந்துட்டு சுத்தமான தண்ணி. இவன் தண்ணியை வந்துட்டு அம்மா மூடி வச்சுக்காங்க. மீன் விட்டு வளர்க்கணும். மீன் விட்டு வளர்க்குறது தானே இது. இங்கே ஓங்கி பிடிக்காது ஓங்கி பிடிக்கும் சூடு. ஓகே, அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு சிப்பக்குழு ஊற்றி கொடுக்கட்டுமா ஏதாச்சும் வந்து. இது பார்த்தீங்கன்னா இப்படி கலராக வேண்டிக்கணும். யார் வாங்கினது? பச்சை, இது லைட் பச்சை, டார்க் பச்சை, ரோஸ் கலர், ஆஷ் கலர்,
இது இந்த பாக்கேக்கு வந்து நல்ல வடிவா கிடைக்கணும். மெல்லியா விற்கிறோம் நான் வாங்கணும். இது வேலைனாத்தான் தானே இதுக்கு வெங்காயம்ல வெட்டி வைப்பேன். நல்லா இதுக்குள்ள பாருங்க நல்ல ஆரோக்கியமான கரிசோறு தான் இதுக்கு நான் சமைச்சிட்டு நான் சாப்பிடுவோம். அம்மாவுக்கு சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமாக இனிமேல் இதுக்குள்ள சமைச்சு வெள்ளைச்சோறும் சமைச்சு வெள்ளச்சோறுனா நான் சாப்பிடுவேன். பிரியாணி போடுவோம் இந்த பானைக்கு. சோத்து பானைக்கு உனக்கு நான் பிரியாணி கொடுத்தேன். பிரியாணிமும் அம்மாவுக்கு யாரும் செத்துட்டு சரியாம்மா புறாவு தான் வந்து கூட வச்சு கிடக்க. இப்போ அவங்க அடுப்பு இல்லாமல் எரியிட்ட வந்து தெரியுது இஞ்சி இந்த ஓட்டை கால் அடுப்பில் நல்ல எரியுதுன்னு இல்லை பிடிக்காது. இங்கே பாருங்க இதுக்குள்ளால அப்படியே கமண்டு இதுக்குள்ள வைக்க வருது ஸ்டாண்ட் மாதிரி நிற்குது. தோசை சுட்டு காட்டலாம் ஒரு நாள் பள்ளிக்கூடம் எனக்கு போகிறது எல்லாம் தான் ஒரு நாளைக்கு. ஓகே இங்கே வந்துட்டு காலமை சாப்பாடு அடுப்பு வச்சா சட்டி ஹீட் ஆகிட்டு இங்கே தண்ணி வந்து கொதிக்க வச்சு கிடக்கேன்னு இந்த இது வறுக்கணும். வேறு கூடி போயிட்டு குத்தி பிடைக்க காணும். சுழகல் அமெரிக்கல்ல அம்மாட்ட கொடுக்க போனேன். இங்கே வந்து சரத்தோட நிற்கிறான் நீ அம்மா அப்படி பிடிப்பா. ஓகே தண்ணி நல்லபடியாக கொதிக்கட்டுமே நம்ம கொதிக்கணும். தண்ணி நல்லபடியாக கொதிச்சுன்னு வரட்டுமே. பயரை வந்துட்டு வறக்க போகிறோமே. இந்த அடுப்பு இருக்கிறபடியா இங்கே நாங்கள் செய்யலாம் தானே. ஓ வறுத்தெடுத்து அம்மா பிடிச்சி தருவா குத்தி நல்ல கணக்கான சின்ன சட்டி எங்களுக்கு பார்க்க ஆசையாக கிடையாது. என்னண்டு அந்த இவ்வளோ காலம் செய்ததுக்கு அந்த இதுக்குள்ள வந்து செய்யக்குள்ள தனி ஒரு ஆசை. அதோட வெக்க தெரியல. உண்மைதான் இல்லாட்டா இப்படி வளைஞ்சு ஊத்துப்படும். அப்படி மினுக்கி எடுக்கல அது நடுக மண்பானே அது மினுக்கு அதுக்காண்டி மினுக்க ஆகுறாண்டில மினுக்கிறது தான். பண்ணி நல்லா கொதிக்க மண்பான பக்கம் ஹீட் ஆகும். ரக்கி வச்சாலும் கொதிச்சு கொண்டு இருக்கும். அதோட பங்கு ஊத்தி போடும். பயிரை சாணியால மொழிவினாங்க ஒவ்வொரு நாளும் இல்லை வெள்ளிக்கிழமையில முழுவுறது. பிறகு ஒரு மாசம் இன்னும் கழிய இவர் எல்லாம் இருக்கா மொழி எல்லாம் பூசி இந்த நாங்கள் திருப்பி செய்கிற மாதிரி எல்லாம் செய்யணும். அது கிடக்கட்டுக்கு மேலே அது இப்போ கிடந்தங்க என்ன இருக்குது. மரத்தடுப்பு தண்ணி குடிக்கிறானே இதில் குடிச்சதான் சரியா ஆவன். அச்சான போடுவோமா போடையிலே அரிசி பேரோட அங்கலக்க பண்ணி கேட்டு அச்சான மரத்தடுப்போம். நம்ம இஞ்சால வந்துட்டு பயிரெல்லாம் குத்துப்படுத உருள சத்தம் கேட்காதான். செல்லம் ஆமாம்மா செல்லம் டை அடிக்கல தலைக்கு படியா குத்துறா அம்மா குத்து 3 நாளா அதுக்கு எதுவும் போட்டு தான் குத்தோம். கையப்பா பட்டெடுக்க வந்தான் குத்தி போட்டு விட கொட்டுப்படுது அண்ணா கொத்தி எடுப்போம். அம்மா வந்து பயரை புடைச்சு நிற்கிறாவ புடைக்கிறீங்களா பயரு
அரிசி நான் போடுறேன். போகிறேன் பிள்ளைட்டாரு அரிசியை கழுவுமா கழுவுங்கம்மா. இந்த வெள்ளை கை அம்மான்னு ஆனால் அரிசி கழுவாமல் தான் போடணும். அப்புறம் சத்து மூன்று தண்ணி கழுவுங்க. பிள்ளையாப்பர் அரிசி கழுவி எடுத்தாச்சா. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு அரிசியை போடுவோமே நம்ம தாங்க போடுவோம். இல்லையா வேணாம் கல்லுனா சாப்பி சாப்பிட்றேன். சுற்றி போட்டு போடுங்க. என்ன நிலத்துக்கரவாசி 2-3 இடம் போவாங்க. கொட்டக்கண்ணு காட்டுறேன். அதான் போட்டேன். நான் தண்ணி குடிச்சிட்டு போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அரிசி எல்லாம் நல்லபடியாக அவியட்டும். பணம் தெரியுது. ஓகே, அரிசி இல்லாமல் நல்லபடியாக அவியட்டும். கொஞ்சம் கிடக்குது, அதையும் போடட்டியாம்மா. கொஞ்சம் போடுறேன். கிட்ட கொண்டு காட்டும் கொடுக்கா. கிட்டவா. ஓகே, இப்போ வந்துட்டு நல்ல வடிவாக வந்துட்டு அரிசி எல்லாம் அவிக்கட்டும். அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி காட்டுறோமே. அரிசி புடைக்க போகிறீங்களே இப்போ கச்சான் புடைக்கிறேன். ஆமாம்மா. நல்ல சொல்ல வேணும். சின்ன தட்டிக்கால். ஓகே, இப்போ வந்து கச்சான்லாம் பிடிச்சி அடிச்சாச்சு. அடுத்த கட்டம் பார்த்து பாலை புளிய போகிறோமா. சொட்டு தண்ணியாக விட்டு நல்லா மொட்டு பாலாக புளிக்க. சொட்டு தண்ணியாக விட்டு மொட்டு பாலாக புளிகிறது. இல்லை சிரட்டை எடுத்து பெரிய சிரட்டையாக செருக்கி வைக்கணும். வேணேம்மா புளி பிணையலாம். அந்த சிரட்டை மினிக்கின வண்டி கிடக்கணும் கடையில். எங்க அப்படியே வேண்டாம். ஏன் காசை கொடுத்துட்டாங்க சிரட்டை 1500 வேண்டாம். வெள்ளப்பால் திக்கா வந்து நம்ம பிள்ளைங்க வச்சுக்க. பள்ளி என்றா சொல்லு. பள்ளிக்கு பசி. சரி, அது கிஞ்சி வல்லியது சரியா உண்டோம். மென்னண்டு சரி வரும். ஒரு கண்ணு மாதிரி சொட்டு பால் புளிக்கும். இங்கே நம்ம அம்மா பார்த்தா தெரியும். அம்மா வந்துட்டு கொட்டிலேக்கிட்டே இருந்து அவங்க வெத்தல் சாப்பிட்றா. எழுதி போட்டு கவனிக்கலையே. என்ன புகையிலைகள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு வெத்தலை உமிழ்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. 6 மாதம் தடை செய்யறாள். இப்ப பீடி சுண்டு சீக்ரெட் என்ன தடை செய்ய. ஓ ஏன் அது தேசி மேத்தோடு. தேசி மேத்துக்கு இல்லை சுருண்டா தான் போடுவோம். இல்லாடி போடுவோம். சுருண்டா ஓகே, சர்க்கரையா போடுவோம். ஓகே, இங்கே பாருங்க நல்ல வடிவாக வந்துட்டு அரிசியெல்லாம் வைக்கணும் வந்துட்டு. அரிசியெல்லாம் ஆயிட்டு சர்க்கரையை போடுவோம். என்ன போடுங்க. அட்டை புண்ணார இல்லை போடுங்க. காணும் அப்படியே கூட கவுட்டு கட்டுவோம். கவுட்டு கொட்ட பறக்கும்டா. சரி, சரி இதெல்லாம் போடுவோம். நவியட்டும். ஓகே, அதோட வந்துட்டு பயறுகள் அப்படி கச்சான் போட்டாச்சா. மற்றது ஏலக்காய்
மற்றது பிளம்ஸு பிளம்ஜி பால் தாளிப்பை விடக்கூடாது. ஓகே இதெல்லாம் சர்க்கரை இல்லாமல் ஒரு கப்பி 2 பேரை அவிஞ்சு அப்போதான் பாலை விட்டு தணிச்சு விட சரி. ஓகே இப்போ வந்து நல்லபடியாக எல்லாம் அவிக்கட்டுமே நம்ம பாலை எம்பிடுவோம் வெள்ளை வெளி 2 உள்ள பாப்பம் இங்கே பாலை பாருங்க. ஓகே இங்கே பாருங்க பாலும் பட்டாச்சு. பாலை விட்டு இருக்கா கிண்டிட்டு அளவாக வர எல்லாம் போட்டது தானே இஞ்சி கணக்காக வரும். இதுக்கா 3 துண்டு அரிசி போட்டு பொங்கலாம். இது எத்தனை சுண்டு அரிசி? இது 2 துண்டு. இந்த விளிம்போட நிற்குது. ஆள் சின்னந்தான் வயிறு பெருசு. இங்கே பாருங்க இங்கேயால வந்துட்டு அம்மா என்ன செய்கிறான்னு சொல்லி அம்மா வந்துட்டு தேசி மரத்துக்கு வந்துட்டு தேங்காய் பூ போடுறாங்க. வரும் இல்லை சுருளாதான் இல்லை சொல்லலாம் தண்ணி திறந்து திறந்து விட்டு இல்லை அம்மா வேண்டாம். இங்கே பாருங்க தேசி மரத்துக்கு வந்து தேங்காய் பூ எல்லாம் போடுறதா. இப்போ பொங்கல் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் ரக்க போகிறோமே. சரியே இங்கால பார்த்தா தெரியும். இங்கால பாருங்க அம்மா வந்து என்ன செஞ்சு வச்சுக்கான்னு பாருங்க. அம்மா வந்துட்டு வாழை இலையெல்லாம் வச்சு பச்சை வாழைப்பழம் என்ன எடுத்து வச்சு சொல்லுங்களேன். நம்ம நீங்களும் சொல்லுவோம். கொஞ்சம் இங்கே பாருங்க பச்சை வாழைப்பழம் இதுக்கு தண்ணி கிடக்குது. வாழையில பொங்கல் பொங்கல் வச்சு கிடக்கு. இதுகளுக்கு போட காணுமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இது வந்துட்டு சக்கரை இது மாதிரி தானே ஒரு ஸ்வீட் மாதிரி தான் கொஞ்சம் எல்லாரும் வாழையில போடுறது. இங்கே பொங்கலை கிள்ளி காட்டுங்கம்மா இருக்கா. பொங்கலை கிள்ளி காட்டுங்க. நிறம் குறைவு. வா சக்கரை நிறைய போடல. நம்ம அம்மா சாப்பிட மாட்டா. அம்மா பெரியம்மா எல்லாம் சுகர் பேஷண்ட். கொஞ்சம் போகும். இது வந்து தம்பிக்கு பச்சை வாழைப்பழம். இது நாங்கள் வந்து வாங்கினாங்களே கிண்ணியில் போடுங்க அப்படியே. பொங்கல் எல்லாம் மக்களுக்கு நாங்கள் போட்டு கொடுக்கப்போ நாங்கள் மண் சட்டி எல்லாம் கடாக்கு வடிவா. பொங்கல் எங்கள் சனத்துலேருந்து 2வது நாளே வந்துட்டு பொங்கல் என்னம்மா. ஓகே இங்கே பாருங்க நாங்கள் வந்து இப்போ போட்டு வச்சுருக்கோமே. இப்போ கையிறங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்க எல்லாருக்குமே கையை போட்டு வச்சுக்கிறாக்கு சாப்பிடக்க பார்ப்போம். நம்ம என்ன சமைச்சு முடிச்சா அம்மம்மா சாப்பிடுங்க. பாப்போம் பொங்கல் இருக்கா சாப்பிடுங்க. கரண்டி தானே நல்லா கூட சாப்பிடு வடிவா. டேஸ்ட் அப்படின்னு சொல்லு மறக்காம சுடுது. அம்மம்மா அப்படி இருக்கு பிரசாதம் நல்லா இருக்கு. இப்படி ஏன் கொடுக்குறேன்னு கோயிலில் சாப்பிட்ற மாதிரி பேச முடியும். சரி எங்களோட பொங்கல் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோக்கு போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும். நம்ம வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. பாய்.